இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி. இது வேறு ஒன்றும் இல்லை, கேரளா பழம் இருக்குல்ல, நேந்திர பழம், அதில் செஞ்ச இனிப்பு பஜ்ஜி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 கப்பு மைதா மாவு, அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. நான் மிக்சியில் பொடிச்சிட்டேன், ஈஸியாக கரைஞ்சிரும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கப் அளவு 200 ml கப்பு. இப்போ எல்லாம் கட்டியில் இல்லாமல் கரைஞ்ச அப்புறமா இது இட்லி தோசை மாவு புளிச்சது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கப்பு வந்து கம்மி, சின்ன கப் எடுக்கிறீங்கன்னா அளவு எல்லாத்தையும் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நேந்திரப்பழம் பழுத்ததாக எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக வைக்கிறீங்கன்னா பாதியாக அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜி மாவில் வந்து இந்த பழத்துண்டுகளை முக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுனால டக்குன்னு உங்களுக்கு கரிஞ்சிரும். இப்போ நல்லா பொன்னிறமானோடனே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும்.